இந்த அக்டோபர் மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு குரு பகவான் வந்து 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. சிம்மராசிக்கு உண்டான சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்னி ராசியில் இருக்கிறாரு. அப்போ இந்த சிம்ம ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் கேது பகவானோட நட்சத்திரம் இருக்குது. பூர நட்சத்திரம் சுக்கிர பகவானோட நட்சத்திரம் இருக்குது. உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சூரிய பகவானோட நட்சத்திரமும் இருக்குது. அப்போ இந்த 3 நட்சத்திரத்துக்கு உண்டானவங்களும் சிம்மராசிக்கு சம்மந்தப்பட்டவங்களா இருக்கிறதுனால இந்த அக்டோபர் மாதம் சுப செலவுகள் கூடுதலாக வரும். ஏன்னா இயற்கையாகவே சொன்னோம்னா அக்டோபர் மாதம் பண்டிகை காலங்கள். பண்டிகை காலமாக இருக்கிறதுனால என்னாகும், கையில் காசு தங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வரக்கூடிய காசு எல்லாமே செலவாயிட்டு இருக்குதுங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் காசு வருமா அப்படின்னா கண்டிப்பாக செலவுக்கு உண்டான அளவுக்கு காசு வந்து தான் தீரும். அதனால அந்த வர்ற காசு செலவாகுதுன்னு கவலைப்படாதீங்க. கையில் எடுத்து வைக்க முடியலையே, என்னால் சேர்த்து வைக்க முடியலையே, இந்த மாதம் வர்ற காசெல்லாம் செலவாயிருச்சுங்களேன்னு பயப்படவே வேண்டாம். வரவுக்கும் செலவுக்கும் நல்லா இருக்குதா, அது வரைக்கும் நமக்கு போதுங்க. கடன் வாங்காமல் நான் இதை ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்போ சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு நீண்ட நாளாக குழந்தைங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய என்னென்ன பொருள் வாங்கி கொடுக்கணும், எனக்கு இது வேணுப்பா அது வேணுப்பான்னு கேட்குறது எல்லாமே இந்த சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் கண்டிப்பாக வாங்கி தரக்கூடிய சூழ்நிலையும், குழந்தைகளோட நலனில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். மனைவி நீண்ட நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த புடவை வாங்கி கொடுக்கணும், இந்த நகை ஒன்று எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா அதை எல்லாமே இந்த சிம்மராசிக்காரங்க இந்த அக்டோபர் மாதம் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைமை நிச்சயமாக கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் சிம்மராசிக்காரங்க அக்டோபர் மாதம் கடன் வாங்குறதை தவிர்த்துக்கங்க. இதை அந்த குடும்பமும் நல்லா சுபிட்சமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். உற்றார் உறவினர்கிட்டலாம் சுமூகமாக பேசுங்க. யாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுகிறதோ யாருக்கிட்டையும் கோபப்படுறதையோ முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கங்க. ஏன்னா அது தேவையில்லாத உறவு சங்கடங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அக்டோபர் மாதம். அதனால் நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் இனிமையாக பேசுங்க, எதையும் கோபப்படாதீங்க, சிடுசிடுன்னு விழுகாதீங்க. நல்லா அனுசரித்து பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க. ஆக மொத்தத்தில் வந்து அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்து இருக்கும். அதை அனுசரித்து உங்களுடைய வாழ்க்கையை கரெக்ட் பண்ணிக்கங்க. அக்டோபர் மாதம் இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன், பொது பலன் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். அக்டோபர் மாதத்துக்கு ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இதையெல்லாம் வச்சு தான் முக்கியமாக முடிவு பண்ண முடியும். அதுபோல் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் எப்படி எதிர்காலம் இருக்குது என்னென்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட குழு உங்களை தொடர்பு கொள்வாங்க. ஒரு சின்ன கட்டணம் தான், அதை செலுத்திட்டு உங்கள் மனசில் இருக்கிற கேள்விக்கெல்லாம் விடைய தெரிஞ்சுக்கோங்க.